ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் திருப்பத்தூர், யூஜிடிஆர்பி மற்றும் கவர்மெண்ட் ஐடிஐ ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தற்போது பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குழு விளையாட்டு போட்டிகள் அதற்கான விடையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இரண்டாவது விளையாட்டு பால் பேட்மிண்டன், பூப்பந்து என்று அழைக்கக்கூடிய பால் பேட்மிண்டன். அதற்கான வினா மற்றும் விடையினை தற்போது காண்போம். முதல் வினாவானது, வாட் இஸ் த லென்த் அண்ட் வித் ஆஃப் த பால் பேட்டன் கோர்ட்? பால் பேட்டன் பூப்பந்து கோட்டின் நீளம் மற்றும் அகலம் என்ன கேட்டால் எல்லாருக்குமே ஈஸியாக சொல்லிடுவாங்க, 12-24 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதே ஃபீட்டில் என்ன, அதுதான் நமக்கு கேள்வி. ஸோ நமக்கு ஓகே எத்தனை அடி இருக்க வேண்டும், அதுதான் இந்த வினா. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ற இதில் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பார்த்துருப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44க்கு 20, 44க்கு 17 பார்த்துருப்போம். அந்த மாதிரி பால் பேட்மிண்டனில் உங்களுக்கு நீளம் மற்றும் அகலம் எத்தனை அடி இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு மிகவும் சரியான விடை 79 அடி மற்றும் 40 அடி. நீளம் 79, 79 ஃபீட் இன்ட்டு 40 ஃபீட். இது மிக சரியான விடை. அடுத்ததாக இரண்டாவது வினா. ஸோ பால் பேட்மிண்டன், அந்த பூப்பந்து விளையாட்டு போட்டி நிறைவடைந்தவுடன் அதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்குமே ஆனால் அந்த குறைபாடை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கேப்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் கொடுக்கலாம். அந்த ப்ரொட்டஸ்ட் எத்தனை நிமிடத்திற்கு, ஓகே போட்டி முடிந்தவுடன் எத்தனை நிமிடத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்றால் இதற்கு மிக சரியான விடை 30 நிமிடத்திற்குள் நீங்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். யாருன்னா டீம் கேப்டன் தான் கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் இதுக்கு இரண்டாவது வினாக்கு மிக சரியான விடை. அடுத்ததாக மூன்றாவது வினா. இந்த பால் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓகே ஃபுல் கண்ட்ரோல் யாருடைய கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பேட்மிண்டனில் ரெஃப்ரி அப்படின்ற வேர்டை பயன்படுத்தியிருந்தோம். இங்கே அந்த மாதிரி அல்ல, ரெஃப்ரி, சீஃப் அம்பையர், லைன் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த மேட்ச் அப்படின்னு வரும்போது இதுக்கு நேஷனல் அண்டு ஜோனல் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது சீஃப் ரெஃப்ரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் ஓவர்னு சொல்லலாம். ஓகே, இது சரியான விடை, மூன்றாவது வினாருக்கான சரியான விடை. அடுத்து பேட்மிண்டன் 21 பாயிண்ட். இங்கே பால் பேட்மிண்டன் எத்தனை பாயிண்ட் எடுத்தால் நம்ம வெற்றி பெற முடியும், மினிமம் 2 பாயிண்ட் லீடு இருக்கணும் அப்படின்னு. ஸோ பால் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 35. ஸோ 35 என்பது மிக சரியான விடை. 35 என்பது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட் நம்ம மினிமம் லீடு இருந்தால் மட்டும்தான் இது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன, ஓகே நமக்கு 30 பாயிண்ட்ஸ் தான். இந்த மினிமம் 2 பாயிண்ட் லீடு இருக்கும்போது இதுக்கு சரியான விடை 35 பாயிண்ட்ஸ். அடுத்து நான்காவது வினா. ஸோ உதாரணத்துக்கு 35 ஹால் வந்துடுது, அதுக்கடுத்து 36 ஹால், 37th ஹால், 38th ஹால் வந்த உடனே அடுத்து 39th பாயிண்ட் யார் வராங்களோ அவங்க அந்த கேமை வின் பண்ணிடுவாங்க. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட், ஓகே ஃபார் த பர்டிகுலர் கேம் வின்னிங் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 39. இதுதான் மிகச்சரியான விடை. உதாரணத்துக்கு பேட்மிண்டன் நம்ம பார்த்தோம், ஓகே 29 ஆல் வந்தோடனே 30th பாயிண்ட் இஸ் தான் மேக்ஸிமம் பாயிண்ட்னு பார்த்தோம். அந்த மாதிரி பால் பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா 30 ஹைட் ஆல் வரும்போது 39th பாயிண்ட் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட். இதுதான் மிக சரியான விடை. அடுத்ததாக நமக்கு ஒரு விளையாட்டு போட்டியில் பால் பேட்மிண்டனில் எத்தனை வீரர்கள் நம்ம மாற்று வீரர்களாக களமிறக்க முடியும், இட் மீன்ஸ் சப்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. அப்போது டீம் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓகே 5 + 5 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒரு ஓகே 10 மெம்பர்ஸில் எத்தனை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் ஒரு கேமுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3 சப்ஸ்டியூஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 3 சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் இன் பால் பேட்மிண்டன். ஆஃப்டர் 3 சப்ஸ்டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நோ ஃபர்தர் சப்ஸ்டியூஷன். 3 சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் அடுத்து எந்த சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது அந்த கேமில். இரண்டாவது கேமுக்கு நம்ம திரும்ப 3 சப்ஸ்டியூஷனு, மூன்றாவது கேமுக்கு நம்ம திரும்ப 3 சப்ஸ்டியூஷன். ஓகே, நம்ம டிசைடிங் செட்டு போச்சுன்னா நம்ம மூன்றாவதுக்கு நம்ம போய்க்கலாம். ஆனால் நம்ம 3 சப்ஸ்டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உதாரணத்துக்கு ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனாலுமே கூட 4 பிளேயர் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண வேண்டிய கண்டிஷனு இன் பால் பேட்மிண்டன். அப்போ இந்த வினாவிற்கு மிக சரியான விடை 3. அடுத்ததாக கோர்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீச் வாலிபால் எவ்ரி 7 பாயிண்ட்ஸ், 2 டீமோட பாயிண்ட்ஸ் டேலி பண்ணும்போது 7 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா கோர்ட் ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக பிளேயர்ஸை சைட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பால் பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட் கோர்ட் ஸ்விட்சஸ் நடைபெறும், அதுதான் இந்த கேள்வி. இதற்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு ஓகே 29 பாயிண்ட் இருந்தது. அப்போ வேறு மாதிரி 7, 14, 21 இருந்தது. இப்போ 35 பாயிண்ட்ஸ்ன்றதுனால 9, 18, 27. 9, 18, 27 இதுதான் மிக சரியான விடை. 9, 18, 27 இதுதான் சரியான விடை. இதுதான் கோர்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 35 பாயிண்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து 9, 18 அண்ட் 27 நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்தது எட்டாவது வினா பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை டைட் பண்ணி கட்டுறதுக்கு
போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஹூக் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹூக்கோட உயரம் என்ன, அதுதான் கேள்வி. ஸோ ஹூக் என்பது வந்து பார்த்தோன்னா நெட் இருக்கும், நெட்லேருந்து 1 மீட்டரில் வந்து போஸ்ட் இருக்கும், போஸ்ட்லேருந்து 1 மீட்டர் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் அப்படின்றது 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நெட்டை வந்து இன்னும் நல்லா டைட்டை இழுத்து கட்டுறது பயன்படுத்தக்கூடியது. அதனுடைய உயரம் என்னவாக இருக்கும் என்றால் 1.5 மீட்டர்ஸ் இருக்கும். இட் மீன்ஸ் 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இதுதான் மிக சரியான விடை. அடுத்ததாக 9வது வினா. 9வது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ஹைட் அட் தி சென்டர். எப்படி பேட்மிண்டன் நம்ம வந்து 1.524 பார்த்தோமோ அந்த மாதிரி பால் பேட்மிண்டன் அட் தி சென்டரில் என்ன ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.83 சென்டிமீட்டர்ஸ், சாரி 1.83 மீட்டர்ஸ். ஓகே, 1.83 மீட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது சைட் லைன் பார்த்தீங்கன்னா 1.85 மீட்டர்ஸ் இருக்கும். அந்த 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சைட் லைனு சென்ட்ரல் லைனு 2 சைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஃபோல்ஸ், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோல்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் வந்து சென்டர் ஃபோல்னு சொல்லுவாங்க. சென்டர் ஃபோல் நம்ம நெட்டோட ஹைட் வந்து 1.83 மீட்டர்ஸ் இருக்கும். ஆக 9வது வினாவுக்கு மிக சரியான விடை 1.83 மீட்டர்ஸ். அடுத்ததாக 10வது வினா. ஸோ பால் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பவுண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கு வந்து சர்வீஸ் லைனும் சென்ட்ரல் லைன் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருப்போம். அதே மாதிரி நெட் லைன் இருக்கும். நெட் லைனு, சர்வீஸ் லைனு, சென்ட்ரல் லைன் இது எல்லாமே 5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். ஆனால் பவுண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் மார்க் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பை வந்து டைப் பண்ணி வச்சுருப்போம். ரோப் வந்து பார்த்தீங்கன்னா எனி கான்ட்ராக்ஷன்கள் எல்லோ ஆர் ரெட் அந்த மாதிரி ஈஸியாக விசிபிளான கலர்ஸை நம்ம பண்ணியிருப்போம். குறிப்பாக வந்து ஒயிட்டு, எல்லோ, ரெட் அந்த மாதிரி ஈஸிலி விசிபிள் கலர்ஸில் நம்ம பண்ணியிருப்போம். அப்போது அந்த பவுண்டரி லைனோட திக்னஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். இட் மீன்ஸ் 10 mm. அதுதான் மிக சரியான விடை. இந்த கேள்விக்கு மிக சரியான விடை வந்து 10 mm. ஓகே, 10 mm. அடுத்து 11வது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி கன்சிஸ்ட் இன் டீம். ஸோ பால் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளேயர்கள் வந்து விளையாடப்படுகிறார்கள் என்றால் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 5 + 5 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் 3 சப்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள்ஸ் அப்படின்னா 2 + 1 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த வினாவிற்கு சரியான விடை வந்து 5 + 5 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரு டீமுக்கு. அடுத்ததாக 12வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் லைன்லேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு வித் ஆஃப் த கோட் வந்து 12 மீட்டர்ஸ். அப்போ நம்ம வந்து சைட் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது போஸ்ட் எவ்வளோ தூரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் லைன் வந்து நாட் எக்ஸீடிங் 1 மீட்டர். 1 மீட்டர் தாண்டி இந்த பக்கமும் 1 மீட்டர் தாண்டி அந்த பக்கம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த வினாவுக்கு சரியான விடை நாட் எக்ஸீடிங் 1 மீட்டர். இட் மீன்ஸ் 1 மீட்டர் தாண்டி நீங்கள் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, 2 சைடுமே. ஓகே, ஆக 12வது வினாவுக்கு நாட் எக்ஸீடிங் 1 மீட்டர். ஓகே, அடுத்து 13வது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் இருக்குது, பாலோட வெயிட். ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் உள்ளன், இது எல்லோ கலரில் இருக்கணும், உள்ளன் நூலில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாலோட வெயிட் என்ன? ஸோ பால் பேட்மிண்டன் பாலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22லேருந்து 23 கிராம்ஸ் அந்த அதில் தான் இருக்கும். ஸோ பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பால் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே பால் தான் ப்ளே பண்ணணும். உதாரணம் பால் வந்து பஸ்ட்டு, ஓகே, துண்டாக உடஞ்சி போச்சு, குலகுலம் போயிடுச்சுனா மட்டும் தான் நியூ பால் ப்ளே பண்ண முடியுமே தவிர அப்புறம் கேம் ஆரம்பிச்சிருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம பெஸ்ட் ஆஃப் 3 கேம் போதும் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கேமுக்கும் அதே பால் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ அந்த பாலோட வெயிட் ஓகே எடை என்னவாக இருக்கும் என்றால் 22லேருந்து 23 கிராம்ஸ் இருக்கணும். அதுதான் மிக சரியான விடை. அடுத்தது 14வது வினா பாலோட விட்டம் டயாமீட்டர்னு சொல்லக்கூடிய ஓகே பூப்பந்தனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு மிக சரியான விடை வந்து 5லேருந்து 5.5 சென்டிமீட்டர். 5லேருந்து 5.5 சென்டிமீட்டர் என்பது மிக சரியான விடை. ஓகே, அடுத்த வினாவுக்கு சென்று விடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட்டோட வெயிட். ஓகே, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் வந்து நம்ம ராக்கெட்டோட வெயிட் நாட் ஓகே மோர் தென் 100 கிராம்ஸ், 100 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது பேட்மிண்டன் ராக்கெட்டோட வெயிட். பட் இன் பால் பேட்மிண்டன் வந்து நம்ம என்ன ராக்கெட் பயன்படுத்தணும் அப்படின்னா கார்பன் ஓகே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய வெயிட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 கிராம்ஸ் இருக்கணும். 200 to 250 கிராம்ஸ். இதுதான் மிக சரியான விடை. பேட்மிண்டனு நமக்கு வந்து நாட் மோர் தென் 100 கிராம்ஸ், பட் இன் பால் பேட்மிண்டனு 200லேருந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பயன்படுத்தலாம். அடுத்ததாக 16வது வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் பேட்மிண்டன் சர்வீஸ் பண்ணும்போது எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பேட்மிண்டன் சர்வீஸ் செய்யும்போது ஏற்படும் தவறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விங் அண்டர் ஹேண்ட், அது மிக சரியானது. ஓகே, சர்விங் ஃப்ரம் த ஸ்டேஷனரி பொசிஷன், அதுவும் சரியானது. சர்விங் டயகனலி, அதுவும் சரியானது. எது தவறு என்றால் சர்விங் ஓவர் இட் அபோவ் த வெஸ்ட். நீங்கள் வந்து பாலை டாஸ் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இடுப்புக்கு மேலே நீங்கள் ஓகே உங்களுடைய கையில் இருக்கிற ராக்கெட்டை தூக்கி நீங்கள் சர்வீஸ் பண்ணால் அதுதான் ஃபால்ட்டு. ஆக இந்த வினாவுக்கு சரியான விடை வந்து சர்விங் ஓவர் இட் ஆர் அபோவ் த வெஸ்ட், அதுதான் மிகச்சரியான விடை. ஓகே, அடுத்து 17வது வினா.
ஸோ இந்த பால் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா, ஸோ பால் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சாவூரில் உருவாக்கப்பட்டது. மன்னர் சரபோஜி காலத்தில் வந்து ராயல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய 1856 இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு வந்து உருவாக்கப்பட்ட இடம் வந்து தஞ்சாவூர். 1954 பால் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்குறாங்க. 1956 நேஷனல்ஸ் டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ பர்த் பிளேஸ் ஆஃப் பால் பேட்மிண்டன் ஃப்ரம் தமிழ்நாடு, குறிப்பாக தஞ்சாவூர். ஓகே, அதுதான் மிக சரியான விடை. அடுத்து நெட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டர் நீளம்? 1 மீட்டர் அகலம் இருக்கும் நீளம், லென்த் ஆஃப் த நெட் பால் பேட்மிண்டன். ஓகே, நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 12 மீட்டர்ஸ் வந்து நமக்கு சைட் லைன் இருக்கும். இந்த பக்கம் 1 மீட்டர், அந்த பக்கம் 1 மீட்டர் நம்ம வந்து சைடில் போஸ்ட் நெட் இருக்கும். அதை தாண்டி ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா 1.50 இருக்கும். ஆக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த நெட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 13.50 மீட்டர்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் பேட் நெட்டை நம்மளால் கட்ட முடியும். 13.50 மீட்டர்ஸ் மினிமம் லென்த் ஆஃப் த நெட். ஓகே, அடுத்து வந்து டைம் அவுட். ஸோ பால் பேட்மிண்டனில் there is no time out when leading point is 11 reached. every team they have 1 minute time. 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. தென் 60 செகண்ட் கம்ப்ளீட் ஆனால் உள்ளே வந்துடணும். ஃபர்ஸ்ட் கேமுக்கும் செகண்ட் கேம் பிட்வீன் டைம் டூரேஷன் வந்து 2 minutes. பட் இன் பால் பேட்மிண்டன் நாட் லைக் தட். எவ்ரி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவுட் ஈச் டீம் கொண்டு. அப்போ டூரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா 60 செகண்ட்ஸ். இட் மீன்ஸ் 1 minute. ஓகே, 60 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் அவுட் எலிஜிபிள் இன் பால் பேட்மிண்டன். ஓகே, ஆக 19th கொஸ்டினுக்கு சரியான விடை 60 செகண்ட்ஸ். அடுத்து ஸோ இன்டர்வல்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பேட்மிண்டனில் இன்டர்வல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சதும் ரெண்டாவது கேம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட நேரம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes. 2 minutes. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைவிங் செட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 minutes கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆனால் தேர்ட் கேம் நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டைம் டூரேஷன் வந்து 3 to 5 minutes இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் செகண்ட் கேமுக்கு வந்து டைம் டூரேஷன் வந்து 2 minutes. இட் மீன்ஸ் 120 செகண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க இடைவேளை. முதல் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இரண்டாவது கேம் ஆரம்பிக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரம் 2 நிமிடங்கள். இது சரியான விடை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட்டோட ஹெட். ஸோ ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 to 22 சென்டிமீட்டர் இருக்கும் ஹெட்டு. உயரம் ஹைட் வைஸ் பார்க்கும்போது அந்த ஹைட் என்ன, நம்ம ராக்கெட்டில் ஹெட்டோட ஹைட் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதுக்கு மிக சரியான விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 to 27 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த ஹெட் அந்த கெட்டில்டு பிளேஸ் ஹெட் வந்து 24 to 27 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். வித் வைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 22 சென்டிமீட்டர்ஸாக இருக்கணும். இதுதான் மிக சரியான விடை. அடுத்ததாக 22 போஸ்ட். பால் பேட்மிண்டன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அவே ஃப்ரம் த சைட் லைன் இருக்கணும். பட் ஹைட் என்னவா இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேட்மிண்டன் பார்த்தோம், ஆன் த லைனில் நம்ம போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அலாங் வித் பேட்மிண்டன் போஸ்ட் ஹைட் வந்து 1.55 மீட்டர்ஸ்னு பார்த்தோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அவே ஃப்ரம் த சைட் லைன் இருக்கணும். இந்த போஸ்டோட ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ் இருக்கணும். இதுதான் பால் பேட்மிண்டன் போட்டுக்கணும் போஸ்ட். போஸ்டோட ஹைட்டு 2 மீட்டர்ஸ் இருக்கணும். இட் இஸ் ஓகே 1 மீட்டர் அவே ஃப்ரம் த சைட் லைன் இருக்கணும். அதுதான் மிக சரியான விடை. ஓகே, அடுத்ததாக ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 1954. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் வந்து ஹைதராபாத் ஆந்திர பிரதேசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 1956 ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஃபார் பால் பேட்மிண்டன் 1956. ஓகே, ஸோ இதுதான் மிக சரியான விடை. அடுத்த 23வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச்சு ப்ராக்டிஸ் ட்ரையல்ஸ். மேட்ச் பிகின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பால் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்க்கு ஸ்பீடு அசஸ் பண்ணுறதுக்காக பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் ஜட்ஜுக்கிட்டேருந்து கார்க்கு வாங்கி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறாங்க. பால் பேட்மிண்டனில் ஈச் டீமுக்கு 1 ட்ரையல் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஈச் டீம் ஏ டீம் பினா 2 டீமுக்கு ஒவ்வொரு ட்ரையல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கான சர்வீஸோ இல்லை ஷார்ட்டஸ்ட் மாஸ்டர் பண்ணி பார்க்கறதுக்கோ நீங்கள் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வினாவிற்கு சரியான விடை வந்து 1. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அவுட் த பிளேயர்ஸ். ஸோ அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படின் போது கார்டு யூஸ் பண்ணுறாங்க. இன் பால் பேட்மிண்டன் கேம் ஆல்சோ என்ன கார்டு பயன்படுத்துகிறாரு? சென்ட் அவுட்னா பிளேயர் வந்து வெளியே செல்ல வேண்டும். ஓகே, சென்ட் அவுட்னா வெளியே போகணும். ஸோ ஜென்ரலாக வெளியே போகணும் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேட்மிண்டன் வந்து நம்ம எல்லோ வந்து வார்னிங் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ரெட் வந்து பெனால்ட்டி யூஸ் பண்ணோம். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைங் ஃபவுல் யூஸ் பண்ணோம். பட் இன் பால் பேட்மிண்டன் நாட் லைக் தட். நம்ம 2 கார்டு தான். ஒன்று வந்து எல்லோ வந்து வார்னிங்காகவும், ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சென்ட் அவுட் த பிளேயர்ஸ். ஓகே, ரெட் இந்த வினாவிற்கு மிக சரியான விடை ரெட். ஸோ நண்பர்களே, ஸோ 25 கேள்விகள் மற்றும் 25 வினாக்களுக்குரிய பால் பேட்மிண்டன் பார்த்தோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே போல மேலும் எனது வீடியோக்களை பார்க்க ஒலிம்பிக் பிசிகலேஷன் கோச்சிங் சென்டர் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.